கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கியூபிங் சுந்தர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஜிபிஎல்ல கொஞ்சம் கேஸ் அதாவது ஒரு 10 கேஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபுல் பிளாக்கும் வந்து இதாகி இது ரெண்டும் இந்த மாதிரி ரொட்டேட் ஆனால் மட்டும் போதும். அந்த மாதிரிங்கிற மாதிரி கேஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இதுக்கு இது ரெண்டும் சேமு, இது ரெண்டும் சேமு, இது ஆப்போசிட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருக்க தேவையில்லை. டேரெக்டாக இங்கே வந்து ரைட் சூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல லெஃப்ட் சூன் போட்டுக்கோங்க. கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ அதே கேஸ் தான். இந்த எல்லோ இங்கே இருந்துச்சு, இந்த எல்லோ இங்கே இருந்துச்சு. இப்போ இது ரெண்டும் இங்கே சைடு முன்னாடி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சைடு வச்சுட்டு வந்து லெஃப்டி ஆன்டிசூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரைட்லி ஆன்டிசூன் போட்டுக்கோங்க. கியூப் சால்வ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி உள்ள கேஸு இந்த சைடு திரும்பினா போதும், இந்த சைடு திரும்பினா போதும். அப்படின்னா நீங்கள் இந்த சைடு லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டு இதில் இந்த கேஸை அதாவது இந்த எல்லோவை இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி எஃப் டேஷ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அல்காரிதம் சொல்லி இருந்துருப்பேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கியூப் சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் எஃப் போட்டிங்கன்னா சால்வ் ஆகிடும். நீங்கள் சிஎஃப்ஓபி மெத்தட் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் சிபிஎல்ல கற்றுக்கு வரீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு 2 ஹெட்லைட்ஸும் இந்த இடத்து அதாவது இது ப்ளூவும் இது க்ரீனும், இப்போ ப்ளூவும் க்ரீனுங்கிறதுனால இப்போ இது ஆப்போசிட் கலர்ஸ். இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, இங்கே க்ரீன் இருக்குது. இது ஆப்போசிட் கலர்ஸ். இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே ஒரு பிளாக் இருக்குது, அவ்வளோதான். இப்போ நீங்கள் நார்மலாக இந்த இடத்துல ஜேபம் போட்டு ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வந்தாலும் நீங்கள் அதை போட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ வந்து அப்படி இல்லைன்னா நீங்கள் டேட்டா இந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து ஒய்பம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நீங்கள் ஆர்டர்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒய்பம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ஒய்பம் அப்ளை பண்ணோடனே இப்போ இந்த கியூபை ஆர் போட்டிங்கன்னா சால்வ் ஆகிடும். இப்போ அதே கேஸ் தான் இங்கே பிளாக் வரல. இங்கே ரெண்டுமும் ஆப்போசிட்டு. இந்த இடத்துல பிளாக் வருது, இந்த இடத்துல பிளாக் வரலன்னா நீங்கள் இந்த இடத்துல ஜேபம் போட்டு ஃபஸ்ட்டு 3 அல்காரிதத்தில் எது வந்தாலும் நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிடலாம். இந்த இடத்துல இருக்கிறதுனால இங்கே லெஃப்ட் வெர்ஷன் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். எனக்கு லெஃப்ட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுற இதெல்லாம் வேண்டாம், ரைட் ஹேண்டில் பண்ணுறதா எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. சிபிஎல்ல நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் போடுற மாதிரி அல்காரிதம் வந்தால் நீங்கள் அந்த மாதிரி போட்டு தான் ஆகணும். இப்போ அந்த மிரர் அல்காரிதம் தான் நீங்கள் போடணும். இப்போ எல் போட்டு நீங்கள் ஒய்பம்மோட ஆப்போசிட் அதாவது லெஃப்டி வெர்ஷன் நீங்கள் போட்டிங்கன்னா வந்து எஃப்டிஎஸ்என் போட்டிங்கன்னா இது சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல் டேஷ் போட்டிங்கன்னா இது சால்வ் ஆகிடும். இப்போ அடுத்த கேஸ் இந்த இடத்துல ஒரு பெரிய பிளாக் இருந்து இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருந்து இது ரெண்டும் சேமாக இருந்து இது ஆப்போசிட்டாக இருந்தால் நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு அதாவது இந்த 2 ஹெட்லைட்ஸ் இங்கே முன்னாடி வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் எஃப் டேஷ் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேபம் போடணும் ஒரு வாட்டி மட்டும். போட்டதுக்கப்புறம் எஃப் போட்டிங்கன்னா இந்த கியூப் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ வந்து இது ரெண்டுமும் சேமாக இருக்குது, இது ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து எஃப் போட்டுக்கணும். போன வாட்டி நீங்கள் இந்த இடத்துல இது ரெண்டும் சேமாக இருந்து இது ஆப்போசிட்டாக இருந்ததுனால நீங்கள் இந்த இடத்துல எஃப் டேஷ் போட்டுக்கிட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல எஃப் போட்டுக்கிட்டு நீங்கள் ஜேபம் லெஃப்ட்டில் போடணும். நீங்கள் வந்து ஜேபம்மோட மிரர்டு கேஸ் கூட போடலாம், இல்லைன்னா ஜேபிபம்னு வேறு ஏதாச்சும் ரைட்டி அல்காரிதம் இருக்கலாம், அது போட்டாலும் இது சால்வ் ஆகும். இப்போ நான் இதை போடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து எஃப் டேஷ் போட்டோடனே வந்து இது சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இந்த சூனில் இதை வந்து இந்த இடத்துல வந்து யூபி பம் போடுற மாதிரி இருக்கணும். அதாவது யூபி பம்னு என்ன சொல்கிறேன், இந்த பீஸ் இங்கே வந்து இந்த பீஸ் இங்கே வந்து இந்த பீஸ் டேரெக்டாக இங்கே போகணும். அதுதான் யூபி பம்மு, யூஏ பம்மு. நான் தப்பாக சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. அந்த மாதிரி போடுற மாதிரி இது வந்து இது ரெண்டும் சேமாக இருந்து இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருந்தால் நீங்கள் நார்மல் சொன்ன அல்காரிதமை எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டும் ஆப்போசிட்டாக ஆகி இது ரெண்டும் சேமாக இருந்தால் அதுக்கப்புறம் இது 2 பிளாக்கும் ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் ஆன்டிசூனை இது நீங்கள் போடலாம். அது நீங்கள் இந்த மாதிரி போடக்கூடாது. நீங்கள் இந்த இடத்துல வச்சுக்கிட்டு ஆர் U2 R' U
சாரி யூடேஸ் ஆர் யூடேஸ் ஆர்டேஸ் போட்டிங்கன்னா இந்த கேம் சால்வ் ஆகும். இந்த கேஸ்லேயே 2 விதமான கேஸ் இருக்குது. அதை ஒரே கேஸாக தான் ஜிபிஎல்எல்ல கன்சிடர் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் இந்த கேஸெல்லாம் நீங்கள் இந்த 2 கேஸில் எந்த கேஸுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ளூவும் இந்த ப்ளூவும் சேமுங்கிறனால நீங்கள் இதோட ஃபார்மில் நீங்கள் ரைட்டி வெர்ஷன் போடணும். இப்போ இது 2ம் சேமுங்கிறதுனால இது 2ம் சேமாக இருந்துச்சுங்கிறதுனால இந்த ரைட்டி வெர்ஷன் போட்டிங்க. இந்த 2ம் சேமாக இருக்கிறதுனால இது லெஃப்டி வெர்ஷன் போடணும். போட்டால் இந்த கியூப் சால்வ் ஆகிடும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இன்னும் கொஞ்சம் ஜிபிஎல்எல் கேஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஜிபிஎல்எல் கேசஸ்லாம் கொஞ்சம் வேணும் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த இன்னொன்று பார்ட் 2 அப்ளை பண்ணுவேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.